ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு டாப் 10 மூவிஸ். இன்னைக்கான வீடியோல 2025ல இப்ப ரீசெண்டா ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் கதையா ரிலீஸ் ஆன த அதர் படத்தோட முழு கதை விளக்கத்தை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த கதையோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோயினான ஜெசி அப்புறம் அவங்களோட கணவரான டேனி, இந்த ரெண்டு பேரும் கெமிலியான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குழந்தைய அடாப்ட் பண்றாங்க, அதாவது தத்தெடுக்கிறாங்க. ஆனா பாருங்க, அந்த நாள்ல இருந்த வீட்டுல அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு வாங்கி வைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கெட்டு போறத, நீச்சல் குளத்துக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான ஜெல்லி ஃபார்ம் ஆகுறது, இத போலவே நிறைய அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. சோ இத பார்த்து பயந்து போன ஹீரோயின் இந்த சம்பவங்களுக்கான பின்னணியை கண்டுபிடிச்சாங்களா, கெமிலியாவை சுத்தி இருக்கக்கூடிய மர்மங்கள்ல இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. சும்மா சொல்லக்கூடாது, கடைசி வரைக்குமே நல்லா படத்தை விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. என்ன கேட்டா 10க்கு 8.5 அப்படின்னு ரேட்டிங் கொடுப்பேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு வீடியோ எடிட்டிங் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவை. ப்ரொஃபஷனலா இருந்தா எனக்கு பெட்டர். கவலைப்படாதீங்க, நம்ம ஒரு நல்ல டீமா வேலை பார்க்க முடியும். யாருக்காச்சும் என் கூட டீம் ஆகணுங்கிற ஆசை இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு, இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் பட்டனையும் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அப்லோட் பண்ணும்போது நோட்டிபிகேஷன் டக்குனு உங்க செல்லுக்கு வரும். அப்படியே இன்னைக்கான விடுகதையில மரத்தின் மேலே தொங்கும் ஆனால் அது மலைப்பாம்பு அல்ல. பார்க்கலாம் எத்தனை பேரு சரியான பதில சொல்றீங்கன்னு. சரி, ஓகே, இப்ப அப்படியே கதைக்குள்ள போலாமா? ஓபனிங் செல்லையே ஒரு ஆர்ஃபனேஜ் காட்டுறாங்க. அந்த இடத்தோட இன்சார்ஜான எமி கிட்ட டேனியல், ஜெசின்னு ரெண்டு பேர் பேசுறாங்க இல்லையா, இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். அப்ப உடனே எமியும், இந்த பாருங்க மேடம், நீங்க கெமிலியாவை தத்தெடுக்க ஆசைப்படுறீங்க, எனக்கு அது புரியுது. ஆனா பாருங்க, இதுக்கு முன்னாடியே அவளை அடாப்ட் பண்ண ஃபேமிலி ஏதோ ஒரு காரணத்தால அவளையே கொல்ல பாத்துருக்காங்க. நாங்களே எப்படியோ காப்பாத்தி இங்க கொண்டு வந்திருக்கோம். பிரச்சனை என்னன்னா, இப்போ வரைக்கும் அவ எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசுனது இல்ல. சந்தேகத்துல டேனியலும், என்ன மேடம் அப்படின்னா கெமிலியா பேசவே மாட்டாளா? மன்னிச்சிருங்க சார், எங்களுக்கும் அதுக்கான பதில் தெரியாது. சரியா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவளோட உண்மையான அம்மா தன்னோட புருஷனையே கத்தியால குத்தி கொன்னுட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு முன்னாடியில இருந்தே கெமிலியாவுக்கு பேச்சு வராது. ஆனா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு சில குழந்தைங்க வேணும்னே பயத்தால பேசாம இருப்பாங்க. நாலு பொண்ணு அது உங்க மூலமா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதெல்லாம் பேசி முடிச்சிட்டு அந்த குட்டி பொண்ணு கெமிலியாவை தங்களோட வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. உள்ள வந்ததுமே அங்க இருக்கக்கூடிய போட்டோக்களை கெமிலியா கவனிக்கிறா. அப்பதான் ஜெசியும், நான் சின்னதா வீடு கட்டுற வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் டேனியல் ஒரு பள்ளிக்கூடத்தோட டீச்சரா இருக்காரு. இப்போதைக்கு அவருக்கு ஹாலிடே, சோ லீவ் முடியற வரைக்கும் நம்ம கூட தான் இருப்பாரு. இந்த நிமிஷத்துல இருந்து நாங்க ரெண்டு பேருமே உன்னோட அம்மா அப்பா. உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட மறைக்காம சொல்லு. ஆஹா, கெமிலியா வாயவே தோறகலையே. நேரா பக்கத்துல இருக்க நீச்சல் குளத்தை எட்டி பாக்குறா. ஓஹோ, உனக்கு நீச்சல் குளம்னா ரொம்ப பிடிக்குமா? வேணும்னா வாயன் குளிக்கலாம். உள்ள பயத்தோடையே 2 அடி பின்னாடி போறா. சரி சரி, நீச்சல் குளம் உனக்கு பிடிக்கல போல, என் கூட வான்னு சொல்லிட்டு மாடியில இருக்க அவளுக்கான ரூம் கிட்ட வராங்க. இந்த பாத்தியா, உனக்கு பிடிச்ச எல்லா பொம்மையும் இங்க இருக்கு. அப்புறம் உன்னோட சைஸுக்கு ஏத்த மாதிரி நிறைய துணிகளும் இருக்கு. கண்டிப்பா அதெல்லாம் உனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறமா லஞ்சுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு ஜெசியும் டேனியலும் சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா இந்த ஜெசியோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. சொல்லுங்கம்மா, என்னாச்சு? ஏய், நீ அந்த கெமிலியாங்கிற பொண்ணை தத்தெடுத்திருக்கியாமே, ஏடி புள்ளைய தத்தெடுக்க போறேன்னு என்கிட்ட சொன்ன. ஆனா அவளோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி என்கிட்ட ஒண்ணு கூட சொல்லல. அம்மா, எதை பத்தி பேசுறீங்க? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. நான் கெமிலியாவோட பழைய கேஸ பத்தி பார்த்தேன். ஏண்டி, அவ குடும்பத்துல இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்களாமே. முக்கியமா அவளை பெத்தெடுத்த அம்மாவே அவங்களோட புருஷனையே குத்தி கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த அம்மா இறந்து போனாங்களாமே. எனக்கு என்னமோ அந்த கெமிலியா ரொம்ப ஆபத்தான குழந்தையா தெரியுதே. சோ தயவு செஞ்சு நீ அவளை திரும்ப அடாப்ட் சென்டர்லயே விட்டுரு. அட ஏமா நீங்க வேற, இவ ஒரு சின்ன பொண்ணு, இவ அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டா. ஆக்சுவலா தன்னோட குடும்ப பிரச்சனைகளால இந்த கெமிலியா ரொம்ப பயந்து போயிருக்கான்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா இருக்கா. மத்தபடி எதுவும் இல்ல. ஒருவேளை பிரச்சனை வந்தா நானே கால் பண்ணுவேன். இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல டேனியல் கெமிலா கூட பக்கத்துல இருக்க கார்டனுக்கு வந்திருக்கான். அதே டைம்ல ஜெசி லஞ்சுக்காக ரெடி பண்ண பழங்கள் இருக்குல்ல, அது எல்லாமே கெட்டு போயிருக்க விஷயத்தையே இப்பதான் கவனிக்கிறா. அதுக்கப்புறமா பிரெட்டையும் சாசையும் தூக்கிட்டு நேரா இவளும் கார்டனுக்கு வரா. எப்பா டேனியல், நம்ம கொண்டு வந்த பழங்கள் எல்லாமே கெட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதை சாப்பிடாதீங்க, தோ இந்த பிரெட்டை மட்டும் சாப்பிடுங்க. ஆனா பாருங்க, டேனியல் இவ கொண்டு வந்த சாப்பாட்டையே கொஞ்சம் வித்தியாசமா கவனிக்கிறா. என்னடா திரும்பி பார்த்தா அந்த பிரெட்டும் சாசுமே கெட்டு போயிருக்கு. என்ன இது, நேத்து தானே எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்தோம், அதுக்குள்ள எப்படி கெட்டு போச்சுன்னு வீட்ல இருக்க மத்த திங்ஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாங்க. சொல்லி வச்ச மாதிரி எல்லா பொருளுமே கெட்டு போயிருக்கு. இதுல ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா, மஸ்டர்ட் சாஸ்னு ஒண்ணு இருக்கு, அது எப்பவுமே கெட்டு போகாது. ஆனா அதுவுமே இப்ப கெட்டு போயிருக்கு. சரி, அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு அதை பிரிச்சு மேய்றானுங்க. ஆனா அதுலயும் எந்த
பிரச்சனையும் இல்ல. எப்பா நீ என்னன்னு பாத்து வை, நான் போய் கெமிலியாவை குளிக்க வச்சுட்டு வரேன்னு ஹீரோயின் பாத்ரூம்க்கு வராங்க. இவ பாத்திங் டப்ப ரெடி பண்ணிட்டு இருக்க டைம்லயே அங்க இருக்க கதவுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இவள பாக்குற மாதிரியான ஃபீல் ஆகுது. ஒருவேளை கெமிலியாவா இருக்கும் பொண்ணு. செல்லம் நீ இங்கதான் இருக்கியா, ஒழுங்கா வெளியில வா. அப்ப சடனா கெமிலியா ரைட் சைடுல இருந்து வருவா. அட கடவுளே, செல்லம் உன்னை பார்த்து நான் பயந்துட்டேமா, சரி வா குளிக்கலான்னு புள்ளைய பாத்திங் டப்ல இறக்கிட்டா. இங்கதான் ஜெசி தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறா. இதோ பாரு, நீ எங்களுக்கு முதல் குழந்தை கிடையாது, இதுக்கு முன்னாடியே 4 குழந்தை எனக்கு இருந்தாங்க. ஆனா அவங்க யாரையுமே நான் பார்க்கல. இன்னும் தெளிவா சொல்லணும்னா கருவுல இருக்கும் போதே அவங்க பிறக்காமலேயே இறந்து போயிட்டாங்க. அதாவது கரு தங்கல போல. அதத்தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. வழக்கம் போலதான் நீ எங்களை பார்த்து பயப்பட வேணாம், டேனியும் நானும் உனக்கு ஒரு நல்ல அம்மா அப்பாவா இருப்போம், பழசையெல்லாம் விட்டு தள்ளுன்னு ஏதோ பேசுறாங்க. ஆனா இந்த முறையுமே அந்த கெமிலியா கிட்ட இருந்து பதிலே வரல. அதுக்கப்புறமா புள்ளைய பெட்ல படுக்க வச்சுட்டு, செல்லம் நாங்க கீழே ரூம்ல இருப்போம், உனக்கு ஏதாவது தேவைன்னா ஒரே ஒரு தடவை கதவை தட்டு, கண்டிப்பா நாங்க வந்துருவோம். அதுக்கப்புறமா தன்னோட ரூம்க்கு வந்த ஜெசி ஹீரோ கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறா. ஏப்பா அந்த கெமிலியாவுக்கு நம்மள பிடிக்கலையோ, நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாளே. ஜெசி அவ ஒரு சின்ன பொண்ணு, நீ அவளோட நிலைமைய புரிஞ்சுக்கணும். அவ தன்னோட அம்மா அப்பாவை இழந்திருக்கா. அந்த தாக்கத்துல இருந்து முழுமையா அவ வெளியில வரணும் அப்படின்னா நாம அதுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோனா இருக்கணும். சின்ன பொண்ணு, போக போக எல்லாம் சரியா போயிடும். இப்ப இவங்க பேசிட்டு இருக்க இதே டைம்ல தூங்குன மாதிரி ஆக்டிங்க போட்ட கெமிலியா சத்தமே போடாம கதவை திறந்துகிட்டு நேரா கிச்சனுக்கு வரா. அங்க இருக்கக்கூடிய கூர்மையான 2 கத்திகளை தூக்கிட்டு திரும்ப தன்னோட அறைக்கே போயிடுவா. அதே டைம்ல பக்கத்துல இருக்க நீச்சல் குளத்துக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான பபிள்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா அது என்ன ஏதுங்கிறது தெளிவா தெரியல. நேரம் போக காலையில விடியுது. எதிர்ச்சியா டேனி அங்க இருக்க நீச்சல் குளத்துக்கிட்ட வரும்போது உள்ள ஏதோ வித்தியாசமா இருக்க மாதிரி தெரியுது. உடனே ஒரு கப் எடுத்த தண்ணீருக்கு மேல மிதந்துட்டு இருந்த ஜெல்ல அப்படியே அள்ளி போட்டு ஜெசி கிட்ட காட்டி, ஏண்டி இது உனக்கு என்னன்னு தெரியுமா? நான் என்னத்த கண்டேன், ஒருவேளை புதுவிதமா பாசி வளர்ந்துருக்கோ என்னமோ. ஆமா ஆமா, எந்த ஊர்லடி ரோஸ் கலர்ல உனக்கு பாசி முளைச்சிருக்கு? கண்டிப்பா இது வேற ஏதோ ஒண்ணு. சோ அப்பாவோட லேபுக்கு போயிட்டு நான் என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாக்குறேன். அதுக்கப்புறமா டேனியும் கொண்டு வந்த பொருளை 1 by 1 செக் பண்ணிட்டு இருக்கும் போது சடனா அந்த இடத்துக்கு நம்ம குட்டி பொண்ணு வரா. கெமிலியா உள்ளவா, என்ன பார்த்து நீ பயப்பட வேணாம், இது என் அப்பாவோட ரூம் தான். ஆக்சுவலா அவர் ஒரு சயின்டிஸ்டா இருந்தாரு. அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த திங்ஸ் எல்லாம் என்னோட யூஸ்க்காக வச்சிருக்கேன். பதிலே பேசாத கெமிலியா டக்குனு அங்க இருக்கிற ஒரு ட்ரில்லிங் மிஷினை கையில எடுக்கிறா. பயந்து போன டேனி, கெமிலியா நீ அதெல்லாம் தொடக்கூடாது, இதோ பாத்தியா இத நம்ம நீச்சல் குளத்துல இருந்து எடுத்தேன், ரொம்ப வித்தியாசமா இருக்குல்ல. ஆரம்பத்துல நான் இத வெறும் ஜெல்லி நினைச்சேன், ஆனா பாரு அது லைட்டா அசைற மாதிரி தெரியுது. இதை கேட்டு மிரண்டு போன கெமிலியா லைட்டா அதை எட்டி பார்க்கலாமேன்னு கிட்ட வரும்போது படக்குன்னு டேனி மூஞ்சுக்கு முன்னாடி காட்டி பயமுறுத்துவான். ஆம்புடுதாங்க கெமிலியா பயந்துகிட்டு அங்க இருந்து ஓடியே போயிடுவா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பக்கத்துல இருக்க ஒரு ஆத்தங்கரை கிட்ட வந்தவ தான் கையில வச்சிருக்க ஒவ்வொரு பொம்மைகளையும் அங்க இருக்க தண்ணிக்குள்ள தூக்கி போடுவா. அது பைப் வழியா அந்த இடத்தோட மறுபக்கத்துக்கு போயிட்டு இருக்கு. சடனா அதே டைம்ல அந்த இடத்துக்கு ஃபியானான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. ஆக்சுவலா இவ ஒரு ஸ்பெஷல் சைல்டு, லைட்டா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரியே இருப்பா. ஏய் உன் பேர் என்ன? இதோ பாரு என்னோட வீடு அங்கதான் இருக்கு, நீ என்ன பார்த்து பயப்பட வேணான்னு கெமிலியா கிட்ட பேசி ஃப்ரெண்ட் ஆகுறா. கூடவே அங்க இருக்க பொம்மைகளை வச்சு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விளையாட்டு கிடையாது. அந்த பொம்மையோட தலையை உடைச்சு கை கால்களை பிக்கிறது, கயிறுகளை வச்சு கையை கட்டி போறதுன்னு ரொம்பவே அமானுஷமான முறையில அந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அதே டைம்ல கெமிலியா கோச்சிட்டு போயிருப்பால, சோ அவளை சமாதானப்படுத்தலாமேன்னு ஹீரோ இப்ப ரூம்க்கு வந்து பாக்கும்போது குட்டி பொண்ணை காணோம். அந்த இடம் பார்க்க வேற கேவலமா இருக்கு. சரின்னு 1 by 1 சுத்தப்படுத்தும் போது எதிர்ச்சியா பெட்டு கடையில முன்னாடி நாள் நைட்டு கெமிலியா 2 கத்திகளை மறைச்சு கொண்டு வந்திருப்பால, அது இங்க இருக்க விஷயத்த ஹீரோ பாத்துட்டான். லைட்டா உள்ளுக்குள்ள ஒரு பயம். அவசர அவசரமா புள்ளைய தேடி காட்டுக்குள்ள வரும்போது இவ ஃபியானா கூட விளையாடிட்டு இருக்க விஷயத்த பாத்துட்டான். 2 பசங்களையும் கூட்டிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இந்த ஃபியானாவோட அம்மா அங்க வராங்க. இவங்களோட பேரு லிசி. சொல்லும் ஃபியானா, என்ன அம்மா கிட்ட சொல்லாம கொள்ளாம இங்க வந்துட்ட? சரி பரவாயில்ல விடு, பக்கத்து வீட்டுக்காரங்க நல்லவங்களா போடாங்க, அதனால உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிட்டாங்க. ஹீரோவோட ஃபேமிலி கிட்ட இன்ட்ரோ ஆகிட்டு, ஆமா ஃபியானா உன்னோட ஃப்ரெண்ட் எங்க? இதோ பாருங்கம்மா மாடிக்கு மேல அடிக்கிறான்னு கையை நீட்டுவா. அதே டைம்ல இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கெமிலியா ஒரு கதவுங்கிறா. ஜெசிக்கும் டேனியலுக்கும் ஒன்னும் புரியல. இது கதவா? நீ எதை பத்திமா பேசிட்டு இருக்க? பதிலுக்கு லிசியோ, அட அவ சின்ன பொண்ணுங்க, இப்படிதான் ஏதாவது லூசு மாதிரி பேசிட்டு இருப்பா, நீங்க போய் வேலையை பாருங்கன்னு டாபிக்க மாத்தி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுவா. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நைட் ஆகுது. அப்பதான் ஹீரோயினும், ஏங்க அந்த ஆத்தங்கரை கிட்ட ஃபியானாவும் கெமிலியாவும் விளையாண்ட பொம்மைகளை பார்த்தேன், சொன்னா நம்ப மாட்டீங்க, அது ஒரு குழந்தை விளையாண்ட மாதிரியே தெரியல, ஏதோ ஒரு சைக்கோ குழந்தை விளையாண்ட மாதிரியே இருந்தது. அப்பதான் டேனியும், இந்த பாரு நான் உன்ன சொல்லுவேன், ஆனா நீ பயப்படக்கூடாது, நம்ம கிச்சன்ல வச்சிருந்த 2 கத்தியை காணோம்னு சொல்லியிருந்தல, ஆக்சுவலா அது நம்ம கெமிலியாவோட பெட்டு கடியில இருந்து நான் எடுத்தேன். சடனா கெமிலியா உள்ள வருவா. சோ பாதியிலேயே அந்த டாபிக்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எல்லாருமே தூங்க போயிடுவாங்க. ஆனா வழக்கம் போல இந்த கெமிலியா யாருக்கும் தெரியாம நம்ம ஹீரோவோட லேப் இருக்குல்ல அதுக்குள்ள
வீட்டுக்குள்ள வரா. அங்க இருக்க ட்ரில்லிங் மிஷினையும் ஒரு மரம் இருக்கக்கூடிய ரம்பத்தையும் எடுத்துக்கிட்டு அங்க இருக்க ஜன்னல் வழியா வெளியில இருக்கக்கூடிய நீச்சல் குளத்தையே வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கா. கட் பண்ணா காலையில விடுயுது. ஜெசி வீட்டுல இருக்க சின்ன சின்ன வேலையெல்லாம் பாத்துட்டு இருப்பா. அப்ப சடனா ஏதோ ஒரு வித்தியாசமான சத்தம் கேக்குது. ஒருவேளை கெமிலியா தான் வந்திருப்பா போலன. கெமிலியா, நீ இங்கதான் இருக்கியா? என்கிட்ட பேசு பேசுன. இவங்களும் எவ்வளவோ கத்தி பாக்குறாங்க. ஆனா கெஸ் பண்ண மாதிரி அந்த இடத்துல கெமிலியாவை காணோம். ஆஹா, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு போலன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இந்த அம்மா வெளியில வந்துட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மார்க்கெட்டுக்கு போன ஹீரோவும் திரும்ப வரான். என்னடி ஆச்சுன்னு கேட்டா, மன்னிச்சிடு, இந்த வீட்டுக்குள்ள நம்மள தவிர வேற ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, கெமிலியா இருக்கா? எப்பா அத பத்தி சொல்லலப்பா. ஆக்சுவலா கெமிலியாவை நம்ம எப்ப இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோமோ அந்த நிமிஷத்துல இருந்து என்ன யாரோ மறைஞ்சிருந்து பாக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. அட ஏண்டி நீ வேற, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இருக்காது. முதல்ல வீட்டுக்குள்ள வான்னு மனைவிய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டான். மறுபடியும் நைட் ஆகுது. ஆனா இந்த முறை நம்ம கெமிலியா பாருங்களேன், தான் ரூமை விட்டு வெளியிலேயே போகல. அதுக்கு பதிலா வெளிப்பக்கத்துல இருந்து யாரும் கதவை திறக்க முடியாத மாதிரி உள்பக்கத்துல கதவோட கைப்பிடியில ஒரு சேரை வச்சு லாக் பண்ணிருக்கா. கேமராவும் வெளியில போகுது. பார்த்தா நீச்சல் குளத்துக்கு பக்கத்துல சின்ன சின்ன பறவைகளுக்காக ஒரு ஸ்டாண்டுக்கு மேல மர வீட்டை வச்சிருப்பாங்க. சடனா அதை ஏதோ ஒண்ணு அட்டாக் பண்ணுது. சொல்ல போனா அங்க இருந்த பறவைகள் நொடி பொழுதுல இறந்தே போயிடுச்சு. இங்க கட் பண்ணா காலையில விடியுது. கெமிலியாவை கூட்டிட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா? சோ தங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேனியலும் ஜெசியும் ஒன்னா சேர்ந்து ஒரு பார்ட்டி வச்சிருக்காங்க. முதல் முறையா இவ்வளவு கூட்டத்தை பார்த்து கெமிலியாவுக்கு மேல் லைட்டா பயம். போதாத குறைக்கு ஹீரோயின் வேற தன்னோட நண்பர்கள் கிட்ட கெமிலியாவை இன்ட்ரோ கொடுக்குறா. அப்பதான் எதர்ச்சியா அங்க குருவிகள் இறந்து போயிருக்க விஷயம் கெமிலியாவுக்கு தெரிய வருது. உடனே இவளுக்குள்ள இருக்க பயம் இன்னும் அதிகமாகுது. சடனா வீட்டுக்குள்ள போலாமே ட்ரை பண்ணும்போது அங்க வந்த இந்த ஹீரோனோட ஃப்ரெண்டோட பொண்ணு ஒருத்தி, ஹாய் கெமிலியா, என்னோட பேரு ஜெனி, நீ தான் இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்கியா? ஆமா, உங்க அப்பாவை உங்க அம்மா தான் கத்தியால குத்தி கொண்டாங்களாமே, அது எங்க, எப்ப நடந்துச்சு, எத்தனை மணிக்கு நடந்துச்சு, நீ அதை பாத்தியா? அப்படி இப்படின்னு திரும்ப திரும்ப கேள்வி கேப்பா. நம்ம கெமிலியாவுக்கு கோவம் தாங்கல. பொசுக்கட அந்த புள்ளைய கீழே தள்ளி விட்டு கும்மாங்குத்து குத்திட்டு இருக்கா. ஏற்கனவே ஜெசி கெமிலியா மேல ஒரு பயத்தோடயே தான் இருந்திருப்பா. ஆனா நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது இன்னுமே இவளுக்குள்ள இருக்க பயம் அதிகமாகுது. அன்னைக்கு நைட்டு பார்ட்டியை முடிச்சிட்டு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. நம்மால சோகத்துல சரக்கு அடிச்சிட்டு இருப்பா. பக்கத்துலயே ஹீரோவும் உட்கார்ந்துருப்பான். எப்படியாச்சும் இந்த டென்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆகணும் இல்லையா? சோ அதுக்காகவே ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டுட்டு படக்குன்னு அங்க இருக்க நீச்சல் குளத்துல இறங்கிட்டா. ஆக்சுவலா இன்னுமுமே அந்த நீச்சல் குளத்துல வித்தியாசமான அந்த ஜல்லிக்கல் மிதந்துகிட்டே தான் இருக்கு. இவளை பார்த்த காதல் மோகத்துல பொசுக்கட ஹீரோவும் சட்டையை கழட்டிட்டு சம்பவத்துல இறங்குறான். இவனுங்க ஒரு பக்கத்துல தண்ணிக்குள்ள சம்பவத்தை ஆரம்பிச்சதுமே இன்னொரு பக்கத்துல நம்ம கெமிலியாவை பாருங்க, நம்மளாலதான் இந்த வீட்டுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இனிமே இங்க இருக்க கூடாதுன்னு தனக்கு தேவையான 2-3 துணியை மட்டும் எடுத்து பேக்ல வச்சுட்டு கூடுன்னு அங்க இருக்க ஆத்தங்கர பக்கமா ஓடிட்டு இருக்கா. ஆனா பாதி தூரத்திலேயே ஏதோ ஒண்ணு இவள அங்க இருந்து போக விடாம தடுக்குது. சொல்ல போனா கெமிலியாவோட மூக்குல இருந்து ரத்தம் வடிஞ்ச பயபுள்ள அதே இடத்துல தொப்புன்னு மயங்கி விழுந்துட்டா. அடுத்து ஜெசியும் டேனியும் சம்பவத்தை முடிச்சிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது குட்டி பொண்ணு கெமிலியா இங்க இல்லங்கிற விஷயம் தெரிய வருது. உடனே ஆளுக்கு ஒரு பக்கத்துல புள்ளைய தேடி போறாங்க. அப்பதான் காட்டுக்குள்ள கெமிலியா இருக்க விஷயம் தெரிஞ்சு அவளை காப்பாத்தி அவசர அவசரமா மருத்துவமனைக்கு கொண்டு வராங்க. இங்கதான் கெமிலியாவுக்கு ஒரு சின்ன இல்யூஷன். அதுல இவளோட உண்மையான அப்பா இருக்கார் இல்லையா, அவர் முதல்ல கெமிலியாவை காப்பாத்தி பக்கத்து வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. பின்னாடியே இவரும் தப்பிக்கலாம் ட்ரை பண்ணும் போது கையில கத்தியோட உள்ள வந்த பொண்டாட்டி பித்து பிடிச்ச மாதிரி இவரையே குத்தி கொன்னு கடைசியில அவங்களும் இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் இல்யூஷனா பார்த்த கெமிலியாவும் டக்குன்னு கண்ண முழிக்கிறா. பார்த்தா இவ தன்னோட பெட்ரூம்ல இருக்கா. அதே டைம்ல வீட்டு வாசல் கதவை யாரோ தட்டுற மாதிரி தெரியுது. என்னடான்னு பார்த்தா அது ஃபியானாவும் அவளோட அம்மா லிசியும். செல்லம், என்னாச்சு? காலையில 7 மணிக்கே வீட்டுக்கு வந்திருக்க? அங்கிள், நான் கெமிலியாவை பார்க்கணும். செல்லம், 7 மணி தங்கம், அவ நல்லா தூங்கிட்டு இருக்கா. அங்கிள், நான் கெமிலியா பாக்கணும்னு இவன் என்ன சொன்னாலும் சரி திரும்ப திரும்ப இதே வார்த்தையை மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கா. சரி போய் தொலைன்னு புள்ளைய மாடிக்கு அனுப்புறாங்க. அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்தவ கெமிலியா கூட பொம்மைகளை வச்சு விளையாடிட்டு இருக்கா. சடனா என்னாச்சுன்னு தெரியல, இந்த ஃபியானா ஒரு பொம்மையோட தலையை கையில எடுத்து வச்சு பார்க்கும்போது இவளோட கண்கள் ரொம்ப வித்தியாசமா க்ளோவாக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, நீ பிறந்ததுல இருந்து அது உன் கூட தான் இருக்கு. நீ எங்க தப்பிக்க ட்ரை பண்ணாலும் சரி அது உன்னை விடவே விடாது. ஏன் இங்க வரைக்கும் அது உன்னை தேடி வந்திருக்குன்னு ஏதோ புரியாத விஷயத்த பத்தி பேசிட்டு பொசுக்குன்னு இந்த பைபிள்ல வாமிட் எடுக்கிறா. அதுக்கப்புறமா ஃபியானாவை அனுப்பி வச்சுட்டு ஜெசியும் டேனியும் தரையை கிளீன் பண்ணுவாங்க. அப்பதான் எதிர்ச்சியா பெட்டுக்கடியில இருக்க ட்ரில்லிங் மிஷினை நம்மால் பாத்துட்டா. இதுக்கடையில கெமிலியா ஃபியானா சொன்ன விஷயத்தையும் யோசிச்சுக்கிட்டு பாத்திங் டப்ல படுத்திருப்பா. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய ஏசி வெண்ட் வழியா கருப்பு நிறத்துல ஏதோ ஒண்ணு அந்த ஏசி வெண்ட்டுக்குள்ள இருந்து வெளிவர ட்ரை பண்ற மாதிரி தெரியுது. புள்ள இதை பார்த்து பயங்கரமா கத்திடுவா. சோ ஜெசியும் டேனியும் குழந்தைய ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனதான் சொல்யூஷன் கிடைக்கும்னு தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை பார்க்க வந்திருக்காங்க. ஆனா பாருங்க, கெமிலியா வந்ததுல இருந்து ஒரு கருப்பு நிறத்துல அமானுஷமான உருவத்தை மட்டுமே ஒரு படமா வரைஞ்சிட்டு இருக்கா.
பாக்குறா. சந்தேகத்துல டாக்டரும், செல்லம் உனக்கு படம் வரைகிறது ரொம்ப பிடிக்கும்னா எங்க உன் ஃபேமிலிய ஒரு படமா வரைஞ்சு காட்டு பாப்போம். வேக வேகமா ஜெசிய படமா வரைஞ்சவ என்ன யோசிச்சான்னு தெரியல, ஒரு சிகப்பு நிற மைய எடுத்து டக்குனு ஜெசியோட படத்து மேலேயே அடிக்கிறா. அது மட்டும் கிடையாது, அந்த புள்ளியோட வயிற்று பகுதியில ஓட்டையை போட்டு அந்த ஓட்ட வழியா நம்ம ஹீரோயினை பாக்குறா. ரெண்டு பேருக்கும் இதை பார்த்து அல்ல இல்ல, முக்கியமா நம்ம ஹீரோனுக்கு வாமிட்டே வந்துரும். ஆனா அந்த வாமிட்டுக்கான காரணம் இவன் பயந்ததால கிடையாது, இப்ப இவ பிரெக்னெண்டா இருக்கா போல. கட் பண்ணா அடுத்த சில நாட்கள் ஆகுது. டேனி கெமிலியா கூட ஜாலியா விளையாடிட்டு இருப்பான். அப்ப ஹீரோனை பாருங்களேன், ஏதோ செஞ்சு வச்ச சில மாதிரி அப்படியே முறைச்சபடியா உட்கார்ந்துருக்கா. ஜெசி என்னாச்சு உனக்கு, நீ நார்மலா தான் இருக்கல, ஒருவேளை கெமிலியாவை பார்த்து நீ ரொம்ப பயப்படுறியோ? இல்லங்க, நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன், ஒருவேளை நம்ம ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம கெமிலியாவை அடாப்டே பண்ணிருக்க கூடாது. ஏய் லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத, அவ ஒரு சின்ன பொண்ணு, அவ கத்தியவும் ட்ரில்லிங் மிஷினையும் எடுத்து வச்சதை பார்த்த நீ அவ ஆபத்தானவன் நினைக்கிற. ஒருவேளை அவ நம்ம மூலமா அவளுக்கு ஆபத்து வரும்னு பயந்து கூட அந்த ஆயுதங்களை எடுத்து வச்சிருக்கலாம்ல. ஏங்க முன்ன கூட நான் என்ன பத்தி கவலைப்பட்டா அதுல ஒரு காரணம் இருக்கு, ஆனா இப்ப நான் என்ன பத்தி மட்டுமே கவலைப்படலன்னு லைட்டா வயித்த பார்க்கும்போது ஹீரோவுக்கு இவ பிரெக்னெண்டா இருக்காங்கிற விஷயம் புரிஞ்சு போச்சு. சந்தோஷத்துல காதல் மலையை கொட்டி தீர்த்துட்டு நைட்டு நல்லா தூங்குறாங்க. காலையில விடியுது. ஜெசியோட வயித்துல ஒரு உம்மா கொடுத்துட்டு ஹீரோ கடைக்கு போலாமேன்னு வெளியில கிளம்புறான். ஆனா இவன் போனதுக்கு அப்புறமா கெமிலியா ஏதாவது பிரச்சனையை கொடுத்துட்டா என்ன ஆகுறது? சோ லைட்டா கெமிலியா தூங்குறாளா இல்லையான்னு எட்டி பார்க்கும்போது அவ இன்னும் பெட்ல நல்லா தான் தூங்கிட்டு இருக்கா. அப்பாடான்னு பெருமூச்சு விட்டு இவ வாசல் கதவை திறந்து வெளியில போகும்போது இது எல்லாத்தையுமே தூங்குற மாதிரி ஆக்டிங்க போட்ட கெமிலியாவும் பார்த்துட்டே தான் இருந்திருக்கா. சடனா என்ன யோசிச்சானே தெரியல. ஜெசி இருக்கக்கூடிய ரூம்க்கு வந்தவ அவங்க வயித்தையே குறு குறுன்னு பாக்குறா. சொல்ல போனா பயத்துல இவ உடம்பே நடுங்க ஆரம்பிக்குது. கட் பண்ண அடுத்து வெளியில போன டேனியும் இப்ப காஃபியை வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டான். உள்ள வந்ததுமே கண்ணா பின்னான்னு தான் மனைவி கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. பதறி அடிச்சுக்கிட்டு நேரா ரூம்க்கு வந்து பாக்கும்போது நம்ம கெமிலியா இருக்கா இல்லையா, ஹீரோயினோட கையை காலெல்லாம் கட்டி போட்டு அவ வயித்து மேல கைய வச்சு மாங்குன்னு குத்திட்டு இருக்காங்க. உடனே கெமிலியாவை தூக்கிட்டு வந்து அவளோட ரூம்குள்ள அடைச்சு வச்சுட்டு, இருடி உன்னை வந்து வச்சுக்கிறேன்னு ஜெசியோட கை கால்களை அவுத்து விடுறான். அவளை பாருங்க, ஏயா நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல இந்த கெமிலியா மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது, ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான்னு. நீ தான் கேட்கல, கொஞ்சம் விட்டுருந்தா அவ என்னையும் குழந்தையவும் கொண்டிருப்பா. அவ புள்ளைய கிடையாது, சொல்ல போனா வெறும் தொல்லை. இன்னைக்கே அவளை கொண்டு போய் ஆர்ஃபனேஜ்ல விட்டுட்டு வா, அதுதான் அவளுக்கான சரியான இடம்னு ரொம்பவே மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசி விட்டுருவா. கோவத்துல டேனி இப்ப கெமிலியாவோட அறைக்கு வரா. ஏடி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் நல்லதுக்காக தான் நாங்க உன்னை அடாப்ட் பண்ணி இங்க கொண்டு வந்தோம், ஆனா நீ ஏன் எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிற? ஜெசி என்னோட ஃபேமிலி, அவளுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா என்னால தாங்க முடியாத. ஆக்சுவலா இப்ப இந்த குடும்பத்துல நீயும் ஒரு ஃபேமிலியா வந்திருக்க, சோ ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பா இருக்கணும். உடனே கெமிலியா பாருங்க ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பாப்பா. ஆனா ஹீரோவுல தடுத்து, செல்லம் நிலைமையை புரிஞ்சுக்கோமா, நாங்க உங்களை கஷ்டப்படுத்த நினைக்கல, இது உனக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாழ்க்கை, அதை நீ மிஸ் பண்ணாத, தயவு செஞ்சு உன்னோட தப்பான எண்ணங்கள் எல்லாத்தையும் மாத்திக்கோ, நீ ஒரு நல்ல குழந்தையா வாழணும், அதான் எங்களுக்கு தேவைன்னு அழும்போது ஒரு நிமிஷம் கெமிலியாவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. கூடவே கையில ஒரு அட்ரஸையும் கொடுக்குறா. ஆமா என்ன இது, எதுக்காக இந்த அட்ரஸ கொடுத்த? திரும்ப திரும்ப அந்த பேப்பரை தான் கை காட்டுறா. சரி அந்த அட்ரஸ்க்கு போனாதான் இவளை பத்தி ஏதாவது ஒண்ணு தெரியும் போலன்னு இவங்க ஒரு பக்கத்துல கார்ல கிளம்புறாங்க. இதே டைம்ல நம்ம ஜெசி இருக்கா இல்லையா, அவ எதர்ச்சியா தன்னோட மடியை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடம் ஃபுல்லாவே ரத்த கரைகளா இருக்கு. ஐயோ அப்படின்னா கெமிலியா கொடுத்த பஞ்சாயத்தால வயித்துல இருந்த கரு களைஞ்சிருச்சு போலன்னு யதார்த்தமா பேண்ட வேலைக்கு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான கல்லு ஒண்ணு கிடைக்குது. போச்சு கருதான் களைஞ்சிருச்சு போல, அந்த கருதான் பாக்குறதுக்கு இந்த கல்லு போல இருக்குன்னு ஒரு கண்ணாடி குடுவைக்குள்ள அதை போட்டு வச்சுட்டு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறா. அப்பதான் எதிர்ச்சியா ஹீரோயின் வயித்தை தொடும்போது இவளுக்கு இதய துடிப்போட சத்தம் கேக்குது. ஆஹா அப்படின்னா குழந்தை இன்னும் களையல போலன்னு இவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். இதே டைம்ல டேனி கெமிலியா கொடுத்த அட்ரஸ் இருக்கு இல்லையா, கரெக்டா அந்த இடத்துக்கு வந்துட்டான். கண்ணுக்கு முன்னாடி ஒரே ஒரு வீடு இருக்கு. என்ன கெமிலியா நீயும் உள்ள வரியா? பதிலே பேசாம அவ பம்முறா. சரி அப்ப நீ வண்டிக்குள்ளேயே இரு, நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன்னு வீட்டோட வாசல் கதவை தட்டி பாக்குறான். ஆனா உள்ள இருந்து எந்த சத்தமும் கேட்கல. ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா டிவி மட்டும் ஓடிட்டு இருக்கு. சரி அப்ப உள்ள ஏதோ தூங்கிட்டு இருக்காங்க போலன்னு வீட்டோட பின்வாசலுக்கு வரும்போது கதவு திறந்திருக்கு. ஏமா யாராச்சும் இருக்கீங்களா? இப்பதான் வாய்ஸே கேக்குது. தம்பி உள்ள ஆள் இருக்கோம், நீ யாருப்பா, எதுக்காக எங்க வீட்டுக்கு வந்த? மேடம் என்னோட பேரு டேனியல், என்னோட ஃபேமிலி கெமிலியாங்கிற ஒரு சின்ன பொண்ணை அடாப்ட் பண்ணிருக்கோம், அவ சம்பந்தமா நாங்க ஒரு சில விஷயங்களை பேசியாகணும். சரி உள்ளவான்னு சொல்லிட்டு அவனை அங்க இருக்க சேர்ல உட்கார வைக்கிறாங்க. என்னப்பா இன்னும் அந்த குட்டிச்சாத்தா உன் வீட்டுல தான் இருக்காளா? உன்னோட மனைவி பிரெக்னென்ட் ஆயிருப்பாளே, உன் வீட்டுல அமானுஷமான சம்பவங்கள் நடந்திருக்குமே, நான் சொல்றத கேளு, அந்த குழந்தை ஒரு மனுஷ பிறவியே கிடையாது, நீ அவளை கொன்ன அப்படின்னா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அப்பதான் எதிர்ச்சியா ஹீரோவும் அந்த அம்மாவோட காலை கவனிக்கிறான். ஒரு கட்டு போட்டிருக்காங்க, அந்த கட்டுக்கு மேல எக்கச்சக்கமான புழுக்கள் அங்கிட்டும் இங்கிட்டும் முண்டிட்டு இருக்கு. அப்ப உடனே இந்த லேடியும்
எமியும், தம்பி நீ நினைக்கிற மாதிரி நீங்க முதல்ல அந்த குழந்தைய அடாப்ட் பண்ணல, அடாப்ட் பண்ண முதல் ஆள் நாங்க. அவளால என் வாழ்க்கை குடும்பம்னு எல்லாம் வீணா போயிடுச்சு. சரி அதையெல்லாம் விட்டு தள்ளு. இப்ப அந்த குட்டிச்சாத்தா எங்க இருக்கா? ஒருவேளை உன் கூடவே கூட்டிட்டு வந்தியா? இல்ல நான் அவளை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன்னு போய் சொல்லுவான். ஆனா பாருங்க அதுக்குள்ளேயே கெமிலியா கையில ஒரு இரும்பு ராட தூக்கிட்டு பின்னாடி வந்து நிப்பா. ஓ குட்டிச்சாத்தா இங்கதான் இருக்காளா? அடியே இது எல்லாத்துக்கும் நீதாண்டி காரணம். இன்னைக்கே உன் கதையை முடிக்கிறேன்னு அமைதியா உட்கார்ந்து இருந்த லேடி நம்ம ஹீரோவைய கீழே தள்ளிட்டு நேரா கெமிலியா கிட்ட ஓடி வருவா. அவ சும்மாவா கொண்டு வந்த ராட வச்சு மூஞ்சில ஒரு அட்டி. அது மட்டும் கிடையாது, அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களால குறிப்பிட்ட தூரத்தை தாண்டி ஓடி வரவே முடியல. ஏன்னா அவங்க உடம்புல ஒரு கயிறு கட்டப்பட்டிருக்கு. சடனா உள்ள வந்த அந்த லேடியோட புருஷங்காரன் அந்த மனைவியை சமாதானப்படுத்தி சேர்ல உட்கார வைக்கிறான். ஹீரோவையும் அங்க இருந்து அனுப்பிட்டான். நடக்கிற எதுவும் புரியாம ஹீரோவும் கெமிலியாவை கூட்டிக்கிட்டு திரும்ப கிளம்பலாம்னு நினைக்கும் போது புருஷங்காரன் உள்ள போந்து, யோ எதுக்கே அந்த குட்டிச்சாத்தான என் வீட்டுக்கு கொண்டு வந்த? இந்த பாரு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஐடியாவை சொல்றேன். முத வேலை அந்த புள்ளிய எங்க எடுத்தியோ அதே ஆர்ஃபனேஜ்ல விட்டுரு. ரெண்டாவது உன் மனைவி இப்ப எப்படி கர்ப்பமா இருக்காளோ அதே மாதிரியே என்னோட மனைவியும் கர்ப்பமா இருந்தாங்க. ஆனா அவளுக்கு எத்தனை முறை குழந்தை பிறந்தாலுமே அது குழந்தைய போலவே இல்ல, ஒரு அரக்கடை போல இருந்தது. கடைசி வரைக்கும் பேசுற எதுவும் புரியாம கோவத்துல ஹீரோ காருக்குள்ள உட்காருவான். ஏற்கனவே கெமிலியா வர பயந்து போயிருக்கால, சோ அவளை ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்ல ஒண்ணும் இல்ல இதெல்லாம் சரியா போயிடும் ரெண்டு வார்த்தை நல்லபடியா பேசிட்டு இருக்கும் போதே சடனா அந்த வீட்டுக்கார சைக்கோ லேடி இங்க வந்துட்டாங்க. கதவு திறந்து கெமிலியாவே கொல்ல பாப்பாங்க. நல்ல வேலை அதுக்குள்ளேயே வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஹீரோ படு வேகத்துல வண்டியை ஓட்டிட்டு படக்குன்னு பிரேக் அடிக்கும் போது வண்டியில தொங்கிட்டு இருந்த லேடி தொப்புன்னு கீழே விழுந்துட்டாங்க. இதான் சாக்குன்னு நம்ம ஆளுங்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அடுத்து நேரா நம்ம ஜெசி இருக்க இடத்துக்கு வந்து பாக்கும்போது அவ லைட்டா முதுக காட்டினபடி திரும்பி நிக்கிறா. செல்லம் நீ ஓகே தானே? அட என்னங்க நான் இப்பதான் ரொம்ப ஓகேவா இருக்கேன். நாம இவ்வளவு நாளா எதுக்கு ஆசைப்பட்டோமோ அது இன்னைக்கு நடந்துருச்சுன்னு லைட்டா திரும்பவா பாருங்க. ஏதோ 6-7 மாசம் ஆன மாதிரி வயிறே லைட்டா உப்பி போயிருக்கு. என்னடா இது 2 நாளைக்கு முன்னாடி தான் நீச்சல் குளத்துல சம்பவத்தையே பண்ணோம். அப்படி இருக்கும்போது எப்படி இவளுக்கு இவ்வளவு பெரிய வயிறு வந்திருக்கும்னு சந்தோஷம் கலந்த பயத்தோடயே ஒரு டாக்டர் செக்அப் எடுத்துக்கலான்னு பக்கத்துல இருக்க மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறான். அப்ப உள்ள வந்த டாக்டரும், என்னமா ஆச்சு, உன் உடம்பு ஓகேவா? ஓகே டாக்டர், லாஸ்டா எனக்கு ஒரு சின்ன விபத்து நடந்துச்சு, அதுல எனக்கு ரொம்ப ப்ளீடிங் ஆச்சு, ஒருவேளை குழந்தை கலைஞ்சிருச்சோன்னு பயந்துட்டேன். அப்பதான் என் பேண்ட்டுக்குள்ள இருந்து இதை நான் எடுத்தேன். முதல் கண்ணாடி குடுவை பாக்குறதுக்கு கல்லு மாதிரிதான் இருக்கு, ஆனா அடுத்த நாளே எனக்குள்ள இருந்து இது வந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு கண்ணாடி குடுவையை குடுக்குறா. திறந்து பார்த்தா அரைகுறையா வளர்ந்த ஒரு குழந்தையோட உடல் தான் அது. பாக்குறதுக்கே அதோட பல்லெல்லாம் ரொம்பவே கோரமா இருக்கு. அப்போ உடனே டாக்டரும், இந்த பாருங்க மேடம், எனக்கு என்னமோ உங்களுக்கு குழந்தை கலைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வயிறு வீங்கி இருக்கிறத பார்க்கும் போது பிராக்டிகலி ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. நாம உடனே அது என்ன ஏதுன்னு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். ஜெசிக்கு இதை கேட்டதுமே பயம் தாங்கல. இந்த பாருங்க என் குழந்தை இன்னும் ஜாகலங்க, எனக்கு ரொம்ப நல்லா கேக்குது. அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக செக்அப் பண்ணணும் அப்படி இப்படின்னு சண்டையை போட்டுட்டு நம்மால நேரா வீட்டை பார்த்து கிளம்பிட்டா. இதே டைம்ல டேனிய பாருங்க, நீச்சல் குளத்துல இன்னும் அந்த ஜெல்லி அளவுக்கு அதிகமா ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. சோ ஒவ்வொரு நாளுமே அதை கிளீன் பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கான். இந்த விஷயத்த ஜன்னல் வழியா நம்ம கெமிலியாவும் பாத்துட்டு இருப்பா. அவ வெளியில யாரோ கதவு கிட்ட வர விஷயம் தெரிஞ்சு பயத்துல இவளும் ஒரு சேரை வச்சு கதவை லாக் பண்ணலான்னு பாப்பா. ஆனா அதுக்குள்ளேயே ஜெசி கதவையெல்லாம் தள்ளிட்டு படக்குன்னு உள்ள வந்துட்டா. மூஞ்சு பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. முக்கியமா வயித்த பாத்தீங்களா, ஏதோ 10 மாசம் ஆன மாதிரி அவ்வளவு பெருசுக்கு இருக்குங்க. அந்த ஜெசிய பாருங்க, ஏண்டி நான் உன்னை ஏன் தத்தெடுத்தேன்னு தெரியுமா? எனக்கு ஒரு குழந்தை இல்லையேங்கிற வருத்தத்தால மட்டும்தான். ஆனா இப்ப பாத்தியா எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, நான் ஆசைப்பட்ட எல்லாமும் இப்ப என்ன சுத்தி இருக்கு, இனிமே நீ தேவையில்லைன்னு மிரட்டுவா. கெமிலியாவுக்கு எப்படி இருக்கும்? பயந்து போனவ குடு குடுன்னு அங்க இருந்து ஓடி நேரா இந்த ஃபியானா இருக்கா இல்லையா அவங்க வீட்டுக்கு வரா. அங்க இருக்க பரணிக்கு மேல இந்த ஃபியானா விளையாடிட்டு இருக்கா. சரி என்னன்னு வந்து பாக்கும்போது அங்க நிறைய பேரோட படங்கள் வரையப்பட்டிருக்கு. சைகை மொழியில இவங்க எல்லாம் யாருன்னு கேப்பா. உடனே ஃபியானாவும், ஆக்சுவலா இவங்க எல்லாருமே இங்க வாழக்கூடிய மக்கள், அம்மா இல்லாத நேரம் பார்த்து நான் உங்ககிட்ட பேசுவேன், தோ பாரு எனக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு அங்க இருக்க மரப்பலகையை உடைச்ச உள்ள இருக்கக்கூடிய பூச்சிகளை ஹீரோனுக்கு இன்ட்ரோ கொடுக்குறா. கெமிலியா இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவா. அப்ப இந்த ஃபியானா என்ன யோசிச்சான்னு தெரியல, கையில வச்சிருந்த ஒரு சுத்தியில் எடுத்த இது எல்லாமே உன்னோட நல்லதுக்குன்னு சொல்லிட்டு படக்குன்னு மண்டையில ஒரு அட்டி. கெமிலியா அங்கேயே மயங்கிட்டா. இப்ப அவசர அவசரமா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வராங்க. அவ தலையை ஸ்கேன் பண்ணி பார்த்த டாக்டரும், சார் கவலைப்படுற மாதிரி எதுவும் இல்ல, உங்க பொண்ணுக்கு ஒரு சின்ன காயம் தான் ஏற்பட்டிருக்கு, ஆனா அவளோட தலையில நாங்க ஒரு பழமையான ஸ்காரை பார்த்தோம், அதாவது தழும்ப. மறுபடியும் உங்க பொண்ணுக்கு ஏதாவது வாமிட் வர மாதிரி இருந்தா மட்டும் நீங்க மருத்துவமனைக்கு கொண்டு வாங்க, மத்தபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறமா கெமிலியாவை தூக்கிட்டு வந்த திரும்ப வீட்லயே தூங்க வைக்கிறான். நேரா ஹீரோயினோட ரூமுக்கு வந்து பாக்கும்போது அவன் நல்லா குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்துருக்கா. ஏண்டி கெமிலியாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் கால் பண்ண, நீ ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரவும் இல்ல, காலையும் எடுக்கல? ஏன்னா எனக்கு அவளை பிடிக்கல. பாத்தீங்களா நமக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது, இனிமே இவதான் நம்ம உலகம். இப்படி சொல்லிட்டு எழுந்து நிப்பா பாருங்க. இப்ப முன்ன விட இன்னும் வயிறு பெருசாயிடுச்சு. ஏண்டி நீ போய் டாக்டரை பாத்தியா இல்லையா? பாத்தானே, அவங்க என் குழந்தைய என்கிட்ட வந்து பிரிக்க பாத்தாங்களா, அதனால பாதியிலேயே அங்க இருந்து வந்துட்டேங்கிறா. ரைட்ரா, தன் பொண்டாட்டிக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சு போலன்னு ஒரு பயத்தோடயே கெமிலியாவோட ரூம்லயே உட்கார்ந்தபடி நம்மால் தூங்கிடுவான். மறுபடியும் காலையில விடையத நீச்சல் குளத்துல முன்ன விட அந்த பாசான்கள் ரொம்ப
ரொம்ப அதிகமா வந்திருக்கு. இதுக்கான காரணத்தை கூட நம்ம ஹீரோவால கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் எதிர்ச்சியா வீட்டுக்கு வெளியில அந்த ஃபியானா நிக்கிற விஷயத்த கவனிக்கிறான். இவன் பேசலான்னு கிட்ட போகும்போதே அவ டக்குன்னு நடந்து போயிடுவா. அப்பதான் அங்க இருக்கக்கூடிய கம்பிகள்ல ஒரு வித்தியாசமான பொம்மை இருக்க விஷயத்த கவனிக்கிறான். அதுல பாருங்க, அந்த பொம்மைக்கு 2 தலை இருக்கு. இதுக்கு என்ன மீனிங்னு கூட நம்ம ஹீரோவுக்கு புரியல. அதுக்கப்புறமா நேரா ஜெசி கிட்ட வந்து பேசலாம் ட்ரை பண்ணுவான். ஆனா எத்தனை முறை கதவை தட்டினாலுமே அவ திறக்கிற மாதிரி தெரியல. அப்படியே கேமராவும் உள்ள திரும்ப ஆக்சுவலா இந்த ஜெசி இருக்கா இல்லையா, அவ நல்லா குத்துக்கள் மாதிரி உட்கார்ந்து இருக்கா. அவ உடம்புல இருந்து ரத்தம் வளைஞ்சு ஊத்திட்டு இருக்கு. கட் பண்ண அடுத்த ஹீரோவுக்கு டாக்டர் கிட்ட இருந்து கால் வருது. அதாவது லாஸ்டா நம்ம கெமிலியாவை செக் பண்ணார்ல, அந்த டாக்டர் கிட்ட இருந்த. சார், என்ன இவனும் மருத்துவமனைக்கு வரும்போது, சார் உங்க பொண்ணோட தலையை நாங்க ஃபுல்லா ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். அப்ப ஒரு சின்ன தழும்பு இருக்குன்னு நாங்க சொன்னோம் இல்லையா, ஆக்சுவலா அது நார்மலா பார்க்கும்போது மட்டும்தான் அது ஒரு தழும்பா இருக்கு. அதுவே நாங்க ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு கருங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சோம். இல்ல எனக்கு புரியல, ஒரு பெண்ணோட தலைக்குள்ள கரு எப்படி இருக்க முடியும்? சயின்டிபிக்லி அதுக்கும் பாசிபிள் இருக்கு. என் கணிப்பு சரியா இருந்தா இந்த கெமிலியா ஒரு ட்வின்னா இருக்கணும். தான் அம்மாவோட வயித்துக்குள்ள இருக்கும் போது தெரியாதனமா தான் சகோதரியோட உடல் பாகங்களை இவ சாப்பிட்டிருக்கணும். அந்த கரு தான் எப்படியோ இவளோட மூளை வரைக்கும் போயிருக்கு. ஆக்சுவலா முன்பக்க மூளையில தான் இந்த கரு இருக்கு. உங்க பொண்ணு பேசாம இருக்கிறதுக்கான காரணம் கூட இந்த கருவா தான் இருக்கணும். மத்தபடி நீங்க பயப்படக்கூடிய அளவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுக்கப்புறமா கார் எடுத்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போகும்போது எவ்வளவுதான் ஜெசிக்கு கால் பண்ணாலுமே அவ காலை எடுக்கவே மாட்டேங்கிறா. ஒரு பயத்தோடயே நேரா வீட்டுக்கு வந்தவன் காருக்குள்ளேயே கெமிலியாவை வெயிட் பண்ண சொல்லிட்டு இவன் மட்டும் நேரா வீட்டுக்குள்ள வரான். அப்ப பெட்ல ரத்த கரைகள் சிந்தி இருக்க விஷயத்த கவனிக்கிறான். அதை விட குடும்பம் என்னன்னா, உடம்பு ஃபுல்லா ரத்தத்தோட இந்த ஜெசி பேய் மாதிரி முன்னாடி வந்து நிக்கிறா. இந்த பாரு, என்னால இதுக்கு மேலையும் பொறுக்க முடியாது. உன் வயித்துக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம உடனே டாக்டரை பார்த்தாகணும். இல்லங்க, அதுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா குழந்தை வெளியில வரதுக்கான நேரம் வந்தாச்சுன்னு ஏதோ லூசு மாதிரி பேசிட்டு அங்க இருக்க பாத்திங் டப்புக்குள்ள உட்கார்றா. பிரசவ வலியும் ஏற்படுது. ஹீரோவுக்கு என்ன தோணும், சரி ஒருவேளை குழந்தை தான் பிறக்க போது போலன்னு இவனும் அழுதபடியே சப்போர்ட்காக நிக்கிறான். அப்ப எதிர்பாராத விதமா சாதாரண மனுஷ குழந்தை பிறக்கிறதுக்கு பதிலா நல்லா செக்க செவேர்னு ஏதோ மிருகம் மாதிரி ஏதோ ஒண்ணு பிறந்திருக்கு. கொடுமைக்குன்னு அதுக்கும் உயிர் கிடையாது. ஆம்பிடுதாங்க. இத பார்த்து பயந்ததுமே ஆளவரி குந்தாணின்னு டேனி பயந்துகிட்டு நேரா காருக்குள்ள வந்து உட்காந்துப்பான். நிலைமைய புரிஞ்சுகிட்ட கெமிலியா ஏற்கனவே 2 தலையோட ஒரு பொம்மைய ஹீரோ எடுத்திருப்பான்ல, அத கையில வச்சுக்கிட்டு இந்த பொம்மை தான் நான், உடனே ஃபியானா கிட்ட போலான்னு சைகை மொழியில சொல்லுவா. சரி, ஃபியானாவுக்கு இத பத்தி ஏற்கனவே தெரியும் போலன்னு ஒரு குருட்டு நம்பிக்கையோட நேரா வீட்டுக்கு வராங்க. அங்க லிசி இருக்காங்க. மேடம், என் வீட்ல ரொம்ப அமானுஷமான சம்பவங்கள் நடக்குது. இதோ கெமிலியா தான் சொன்னா ஃபியானாவுக்கு இத பத்தி ஏதோ ஒண்ணு தெரியுமா. அப்பதான் லிசி ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா நான் கர்ப்பமாகும் போது ஃபியானாவுக்கு ஒழுங்கான மூளை வளர்ச்சி இல்லன்னு சொன்னாங்க. சோ நான் என்னோட உயிரை விட்டு அவளை அழிக்க நினைச்சேன். ஆனா நடந்ததே வேற. முதல்ல நான் தான் இறந்து போனேன். அதுக்கப்புறமா தான் என் வயித்துக்குள்ள இருந்து ஃபியானாவை காப்பாத்தினாங்க. கடவுள் புண்ணியத்துல அடுத்த ஒரு சில நிமிஷங்கள்லயே எனக்கு முதலுதவி எல்லாம் பண்ணி என்ன காப்பாத்தினாங்க. ஒருவேளை அதனாலயும் என்னமோ ஃபியானாவுக்கு ஒரு சில பவர்ஸ் இருக்கு. அவளால பேய்கள் கிட்ட பேச முடியும். ஏன் சாதாரண மனுஷ கண்களால பார்க்க முடியாத விஷயத்த கூட அவளால பார்க்க முடியும். இவளை பத்தின உண்மைகள் வெளியே தெரியாம தான் இத்தனை வருஷமா நான் வளர்த்துட்டு இருக்கேன். இருந்தாலும் பரவாயில்ல, உதவின்னு வந்திருக்கீங்க, பண்ணாம இருக்க முடியுமா? நேரா இந்த வீட்டோட பரணிக்கு வந்தவங்க ஃபியானா உடம்பு ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி ஒரு துணியை மாட்டி விட்டுட்டு கெமிலியாவை படுக்க வச்சு இவ ஏதோ கண்ண மூடி தியானத்தை ஆரம்பிச்சதுமே வித்தியாசமான குரல்ல பேச ஆரம்பிக்கிறா. அதாவது என்னன்னா, கெமிலியாவுக்கு ஒரு சகோதரி இருந்திருக்கா. அதாவது இரட்டை சகோதரி. ஆக்சுவலா ஆரம்பத்துல அந்த குழந்தை இந்த உலகத்துல பிறக்க முடியாம இவளோட தலைக்குள்ளேயே மாட்டி இருக்கு. ஒரு உயிருள்ள கருவா பூமியில பிறந்தா மட்டும்தான் அது மனுஷனோட இனத்துல சேரும். ஆனா ஒரு உடலுக்குள்ளேயே வாழ்றதால அது மனுஷனும் கிடையாது, மிருகமும் கிடையாது. அது ஒரு தீய சக்தியை போல. இந்த ஒரு காரணத்தாலதான் உன்னோட மனைவியும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எங்க போனாலும் சரி, அது இந்த கெமிலியா விட்டு போகாது. நிரந்தரமா கெமிலியாவையும் உன் குடும்பத்தையும் காப்பாத்தணும் அப்படின்னா அதுக்கு இவ தலைக்குள்ள இருக்க அந்த கருவணி எடுத்தாகணும்னு மண்டைய பழகிறதுக்கு பக்கத்துல போவாங்க. நல்ல வேலை, அதுக்குள்ளேயே கெமிலியாவை காப்பாத்தி ஃபியானாவை சமாதானப்படுத்துறாங்க. இதுக்கிடையில நம்ம ஜெசியை செக் பண்ண டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஹீரோன் கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு புரிய வந்திருக்கு போல. அதனால ஒரு சந்தேகத்துல வீட்டுல விசாரிக்க வந்திருப்பாங்க. ஜெசி, கதவை தருங்க, நீங்க பிரச்சனையில இருக்கீங்க, என்னால மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லுவா. பதில் எதுவுமே பேசாம ஜெசி கதவை திறந்துட்டு மின்னல் வேகத்துல அங்க இருந்து மறைஞ்சு போயிடுவா. உள்ள வந்த டாக்டர் ஒவ்வொரு இடத்துலயும் ஜெசியை தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இங்கன்னு மறைஞ்சு இந்த ஜெசியை ஆட்டம் காட்டிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துல கையில ஒரு கத்திரிக்கோளை வச்சுக்கிட்டு சுவர்கள்ல கீறி விளையாடிட்டு இருக்கா. ரைட்ரா, இதுக்கு மேல இங்க இருந்து ஆபத்துன்னு சொல்லிட்டு இந்த அம்மா வெளியில போக போற நேரத்துல கரெக்டா கெமிலியாவும் டேனியும் உள்ள வந்துட்டாங்க. மேடம், நீங்க உடனே இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லும் போதே இவ்வளவு நேரமா பதுங்கி இருந்த ஜெசி படக்குன்னு உள்ள போந்து கட்டின புருஷன் கூட பாரபட்சம் இல்லாம அவன் வயிற்றுலயே கத்திய வச்சு இறக்கிட்டாங்க. இத பார்த்து பயந்த கெமிலியா நேரா மாடிக்கு போய் ஒளிஞ்சுப்பா. மீதி இருக்க டாக்டர் லேடிய பாருங்க, கையில மயக்க ஊசி வச்சிருக்காங்க. ஊசி போட்டா இவங்க பொழப்பாங்க, ஆனா கத்திய வச்சு அவ போட்டானா அல்பாயுசுல மேல போயிடுவாங்களே. சோ ஒரு பயத்தோடைய ஜெசி, வேணா என்ன விட்டுருங்கன்னு பொறுமையா பின்னாடி போவாங்க. ஆனா அது வேலை கேட்கல. ஜெசி இவங்களையும் ரொம்ப கொடூரமா குத்தி அதே இடத்துல கொண்டுட்டா. மாடிக்கு வந்த கெமிலியா வேற கபோர்டுக்குள்ள ஒளிஞ்சிருப்பா. அப்பதான் அங்க இருக்க கண்ணாடி ஜாடிகளை கவனிக்கும் போது அதுல இதுக்கு முன்னாடியே இந்த ஜெசிக்கு நிறைய
தடவை பிரெக்னென்ட் ஆயிருக்கும் போல. அதுல இறந்து பிறந்த அந்த குட்டிச்சாத்தான் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான உடல் பாகங்கள் அடைக்கப்பட்டிருக்கு. சடனா அதுல ஒண்ணுக்கு உயிர் வந்து பேனு கத்தும் பாருங்க. நம்மால பயந்துகிட்டு ஜாடியை கீழே போட்டா. அப்புறம் என்ன சத்தம் கேட்டு அங்க வந்து ஜெசி கெமிலியாவோட கையை பிடிச்சு தரன்னு பக்கத்துல இருக்க நீச்சல் குளத்துக்கு இழுத்துட்டு வரா. ஏற்கனவே இந்த இடம் ஃபுல்லாவே நிறைய பாசான்கள நிறைஞ்சிருக்கும் இல்லையா. ஆக்சுவலா இப்ப அது ஒரு வித்தியாசமான போர்ட்டல் மாதிரி ஓபன் ஆகுது. படக்குன்னு கெமிலியா உள்ள தள்ளி கொல்ல போற நேரத்துல அந்த இடத்துக்கு லிசியோ ஃபியானாவும் வந்துட்டாங்க. ஜெசி வேற இன்னும் மயக்கத்துல இருக்காங்க. சோ ஏற்கனவே காயம்பட்ட ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது நல்ல வேலை காயங்கள் கம்மியா இருக்கு. சோ உயிருக்கு எந்த ஒரு பாதகமும் இல்ல. எப்பா வாங்கப்பா. அந்த ஜெசி திரும்ப கண்ண முடிச்சிட்டு போறா. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு மெயின் டோர் கதவை திறக்கும் போது கரெக்டா உள்ள வந்த ஜெசி கத்திய வச்சு லிசியோட கழுத்தை அறுத்துட்டா. அந்த அம்மாவோட கதை முடிஞ்சு அதுக்கப்புறமா டேபிள்ல இருக்க ஒரு பெரிய சுத்தியில எடுத்துக்கிட்டு ஹீரோவை கொன்னே தீர்வுன்னு பக்கத்துல வருவா. நல்ல வேலை ஃபியானாவும் கெமிலியாவும் ஒன்னா சேர்ந்து டேனியல் உடம்ப தர இழுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க லேபுக்குள்ள போயிட்டு கதவையும் லாக் பண்ணிப்பாங்க. ஒரு பக்கம் என்னடானா அந்த ஜெசி வெளியில இருந்து கதவை அடிச்சு உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கத்துல ஃபியானாவை பாருங்களேன். நாம இந்த பிரச்சனையை விட்டு தப்பிக்கணும் அப்படின்னா கெமிலியா தலைக்குள்ள இருக்க அந்த கருவை நம்ம வெளியில கொண்டு வந்தாகணுங்கிறா. ஏய் என்ன கருவை என்னமோ கருவேப்புல கொண்டு வர மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்னால கெமிலியாவோட தலையெல்லாம் பொழக்க முடியாது. அப்படி பண்ணா கண்டிப்பா அவ இறந்து போயிடுவா. நீ அந்த கருவை கொண்டு வரலனாலும் அவ கண்டிப்பா இறந்து போயிடுவா. சோ இப்ப நமக்கு வேற வழி கிடையாது. உள்ளுக்குள்ள பயத்தோடயே கெமிலியா அங்க இருக்க ட்ரில்லிங் மிஷின் எடுத்து ஹீரோவோட கையில கொடுக்குறா. வேற வழியே இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டு ஃபியானா எந்த இடத்துல ட்ரில் பண்ண சொன்னாலோ அதே இடத்துல பக்காவா ட்ரில்ல போட்டு பையன் ஒரு ஓட்டையை போட்டான். ஆனா பாருங்க கெமிலியாவுக்கு பேச்சு மூச்சே இல்ல. அங்கேயே சுருண்டு விழுந்துட்டா. நம்ம ஆளுக்கு செம கோவம். ஏண்டி ஃபியானா நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னல பாத்தியா கெமிலியா இறந்து போயிட்டா. இதுக்கப்புறம் எல்லாம் போச்சு அப்படி இப்படின்னு அழ ஆரம்பிக்கிறான். அப்பதான் சடனா இறந்து போனதை நினைச்ச கெமிலியா டப்புன்னு கண்ண முழிக்கிறா. அப்பதான் அந்த புள்ளியோட தலைக்குள்ள இருக்க துளைய கவனிக்கும் போது பார்க்கவே ரொம்ப விகாரமான ஒரு கண் அப்படியே ஓபன் ஆகுது. பயத்துல டேனியல் 10 அடி பின்னாடி போயிடுவான். இவ்ளோ நாளா இந்த கெமிலியாவோட தலைக்குள்ளேயே மறைஞ்சிருந்த அந்த ரெண்டாவது ட்வின் அது இப்ப அந்த சின்னோண்டு துளை வழியா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எஸ்கேப் ஆகி வெளியில வருது. உருவத்தை பாத்தீங்களா ஏதோ பொறிச்சு வச்ச தந்தூரி மாதிரி இருக்கு. பொறுமையா நகர்ந்தே அப்படியே ஹீரோ மேல ஏறி உட்காந்துக்கிட்டு அவன் உடல் சதைகளை கடிச்சு திங்க ஆரம்பிக்குது. அப்ப உள்ள வந்த கெமிலியாவும் இவ்ளோ நாளா இந்த கரு தன்னோட மூளைக்குள்ள இருந்ததால மட்டும்தான் இவளுக்கு அந்த பேசுற திறமை இருந்திருக்காது. ஆனா இப்ப அந்த கருவே வெளியில வந்ததால இப்ப இவளால பேச முடியுது. சோ தங்கச்சி அப்படின்னு கூப்பிடுவா. என்னதான் இருந்தாலும் இது ட்வின்னாச்சே. அதனாலயே அந்த மிருகம் அமைதியாகுது. உடனே அலேக்கா அந்த தீய சக்தியை தூக்கி படக்குன்னு கழுத்தை உடைச்சு தூக்கி போட்டா. அடுத்த நிமிஷமே பித்து பிடிச்ச மாதிரி இருந்த ஜெசி இப்ப அவ நார்மல் ஆயிட்டா. இவங்க ஃபேமிலிக்குள்ள இருந்த எல்லா பிரச்சனையும் சரியாகிற மாதிரியும் கெமிலியா கூட ஒன்னா சேர்ந்து இவங்க ஒரு நல்ல வாழ்க்கையை ஆரம்பிக்க போற மாதிரியும் காட்டி அப்படியே அந்த இடத்துல சூப்பரா படத்தையும் முடிக்கிறாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். பாய். தேங்க்யூ. லவ் யூ ஆல்.